பார்த்தாலே ஒரு தினுசாக தெரியும் இந்த 4 பேரும் தான் தங்களை காவலர்கள் என கூறி 70 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்ததாக கைதானவர்கள். இவன்லாம் நாடகத்துல போலீஸ் வேஷம் போட்டா கூட எவனும் நம்ப மாட்டான். இவன் ஒரு டுபாகூரா. இவனை நம்பி நீ பணம் கொடுத்தியா? சென்னை பாரிமுனை பர்மா பஜாரில் செல்போன் கடை நடத்தி வருபவர் தாம்பரத்தை எடுத்துள்ள செம்பாக்கத்தைச் சேர்ந்த 29 வயது சுஹைல் அகமது. வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து வங்கியில் கடனாக 70 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் சுஹைல் அகமது. 70 லட்சம் ரூபாயை கடை ஊழியர்கள் ஆகாஷ், பிரவீன் ஆகியோரிடம் கொடுத்து தனது வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சுஹைல் அகமது. கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் குரோம்பேட்டை சென்ற ஆகாஷும் பிரவீனும் வீரபத்திரன் தெரு வழியாக நடந்து சென்றனர். திடீரென 2 டூ வீலர்களில் வந்து 4 பேர் தங்களை சிட்லப்பாக்கம் போலீசார் என கூறி அவர்கள் கையில் வைத்திருந்த பையை சோதனை செய்தனர். கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்தவுடன் விசாரிக்க வேண்டும் என கூறி இருவரையும் கொல்லஞ்சாவடிக்கு டூ வீலரில் அழைத்து சென்று அங்கு இனோவா காருக்கு மாற்றினர். பின்னர் ஆகாஷை மேடவாக்கம் சிக்னல் அருகிலும் பிரவீனை குரோம்பேட்டை ராதா நகரிலும் இறக்கிவிட்டுவிட்டு 70 லட்சம் ரூபாயை எடுத்து சென்றனர் அந்த 4 பேரும். நடந்த சம்பவம் குறித்து ஆகாஷ் தெரிவித்த தகவலால் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று சுஹைல் அகமது விசாரித்தார். அதில் போலீசார் எந்த பணத்தையும் பறிமுதல் செய்யவில்லை என்பது தெரிய வரவே அவர் புகார் அளித்தார். 4 தனிப்படை அமைத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்திய போலீசார் காரை திருச்சி அருகே மடக்கி பிடித்தனர். காரில் இருந்த மணப்பாறையை சேர்ந்த ஸ்டாலின், திருச்சியை சேர்ந்த ராம்குமார், மணிகண்டன், பெரம்பலூரைச் சேர்ந்த ராஜேந்திரகுமார் ஆகிய 4 பேரையும் சிட்லப்பாக்கம் அழைத்து வந்தனர் தனிப்படை போலீசார். விசாரணையில் கைதான 4 பேரும் கார் ஓட்டுநர்கள் எனவும் பணியின் போது ஏற்பட்ட சந்திப்பால் நட்பானதும் தெரிய வந்தது. எளிதில் பணக்காரனாக திட்டமிட்டு அவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் போலீசார். கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 கார்கள் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட 70 லட்சம் ரூபாயில் 19 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. செல்போன் கடை ஊழியர்கள் பணம் எடுத்துச் சென்ற தகவல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என விசாரணை நடத்தினர் காவல்துறையினர். அதில் பர்மா பஜார் பகுதியில் அதிக அளவில் ஹவாலா பணம் கைமாறும் என்பதால் மொத்தமாக பணம் எடுத்துச் செல்வோர் குறித்து தகவல் பெறுவதற்காக அங்கு ஏஜென்ட் ஒருவருடன் பழக்கம் ஏற்படுத்தி இருந்தது தெரிய வந்தது. இந்த கொள்ளையில் தொடர்புள்ள மேலும் சிலர் 50 லட்சம் ரூபாயோடு தலைமறைவானதால் அவர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன்.